வணக்கம் அன்பான மேச ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள், கோச்சார ராசி பலன்கள். மேச ராசி என்பது சரராசியில் அமையப்பட்ட நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. ராசி அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கின்றார். இந்த ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் தற்பொழுது இந்த மாதங்களிலே உங்களுக்கு செப்டம்பர் மாதங்களிலே 14ஆம் தேதி 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம். 2ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றார். அது மட்டுமல்லாது 10ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றார். கூட்டு தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. இந்த 2 7 என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் 4ஆம் இடத்திலே இருக்கின்றது. இந்த மாதம் 15ஆம் தேதியில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் சுக்கிர பகவான். புதன் பகவான் 16ஆம் தேதி சிம்ம ராசியில் இருந்து ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய கன்னி ராசியில் பயிற்சியாக இருக்கின்றார் புதன் பகவான். செவ்வாய் பகவானும் இந்த மாதத்தில் 14ஆம் தேதியில் இருந்து அவர் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் பயிற்சியாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் பகவான் செப்டம்பர் 17ஆம் தேதியில் இருந்து 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தில் பயிற்சியாக இருக்கின்றார். இந்த சூரியனும் புதனும் 6ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. இங்கு சனி பகவான் தொடர்பு கூறுகின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதமாக இருக்கின்றது. மேசராசியை பொறுத்தவரையில் மேசராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்கின்றது. கண்டிப்பாக பொருளாதாரத்திலே உங்களுடைய ஆசை அபிலாசைகளை பாக்கியாதிபதி பெரிய மனிதர்களின் தொடர்புகள் 11ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றதும் 5ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றதும் கிரகங்களின் சஞ்சாரமாக இருக்கின்றது. இந்த மாதத்தில் மாத கிரகமாகிய புதன், சூரியன், செவ்வாய் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் பயிற்சிகள் என்பது வரிசையாக நடைபெறுகின்றது. 15ஆம் தேதி சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியசான புத்திரசானத்தில் பயிற்சியாக இருக்கின்றார். 6ஆம் இடத்தில் இருந்து கொண்ட ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் செப்டம்பர் 14ஆம் தேதியில் இருந்து கன்னியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றது. சூரிய பகவான் 14ஆம் தேதி செப்டம்பர் 5ஆவது இடத்தில் இருந்து சிம்மாதிபதி சிம்மாசனத்தை விட்டு 6ஆம் இடத்துக்கு செல்ல போகின்றார். இந்த 6ஆம் இடத்திலே உங்களுக்கு 3, 6 குடையவர் 6ஆம் இடத்திலே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைந்தும் 5 குடையவர் அங்கேயும் அமையப்பெற்றும் 11ஆவது இடத்ததிபதி 12ஆம் இடத்தில் இருந்து சனியின் பார்வை என்பது சூரியன், புதன் 3 கிரகங்களின் பார்வை கிடைக்கின்ற பொழுது உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனாலும் சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய நெருப்பு கிரகமும் தொடர்பட்டு கடல் ராசி என்று சொல்லக்கூடிய அந்நிய நாடுகளுக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு பிரயாணங்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் என்பது உங்களுடைய 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் நெருப்பு கிரகம் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே மேசராசிக்காரர் நேர்கள் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கூட்டு தொழில்கள் சம்பந்தப்பட்ட இடங்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்திலே 6ஆம் இடம் ருணரோண சத்துரு ஸ்தானத்திலே நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பவனி வருகின்றதும் 7ஆம் இடத்திலே கணவன் மனைவிகளை பற்றி குறிக்கக்கூடிய கூட்டு தொழில் நண்பர்கள் கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய துலாம் ராசி வியாபார ஸ்தலத்தை பற்றி சொல்லக்கூடிய ராசியிலே செவ்வாய் கிரகம் போகின்ற பொழுதும் ராசியிலிருந்து ராசியை பார்க்கின்ற பொழுது நெருப்பு சம்பந்தப்பட்ட அபாயங்கள் வந்து போகின்றது. மின்சார சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் 6ஆம் இடத்திலே புதன் பகவானும் செவ்வாய் பகவான் மாதத்தின் முற்பகுதியில் பிற்பகுதியில் இருக்கின்றது. 6, 7 என்பது பாவகிரகங்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கின்ற காரணத்தினாலே கடன் நோய் வம்பு வழக்குகளில் சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அந்த 7ஆம் இடத்திலே குருவின் அனுகிரகம் கிடைக்கின்ற பொழுது சுய நட்சத்திரத்திலே பாக்கியாதிபதியின் துணை என்பது பரிபூரணமாக கிடைக்கின்றது. வரன் அமையாதவங்களுக்கு வரன் அமைய பெறுகின்றது. மாங்கல்யக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராசிநாதன் செவ்வாயின் 7ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு ராசியும் 2ஆம் இடத்தையும் இந்த 7ஆம் இடத்திலே குருவும் செவ்வாயும் தொடர்பு பெறுகின்ற பொழுது இதனால் வரையில் கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வம்பு வழக்குகள் இருந்தவர்களுக்கும் வரன் அமையாதவர்களுக்கும் இந்த மாதங்களிலே மேசராசிக்காரர்களுக்கு வரன் அமைகின்ற ஒரு அற்புதம் என்பது கிடைக்கப்பெறுகின்றது. செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் பார்வையாக தன்னுடைய உச்ச ராசி என்று சொல்லக்கூடிய 10வது ராசியை பார்க்க இருக்கின்றது. 10வது ராசியின் பார்வை என்பது சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் விழுகின்றது. அடுத்து சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் பயிற்சியாக இருக்கின்றார். 2, 7 குடையவர் திரிகோணத்தில் பலம் பெற்று இருக்கின்றது என்பது உங்களுக்கு குழந்தைகளின் படிப்புகளிலே நல்லதொரு மேன்மைகளை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும்
இந்த மாதங்கள் நல்லதொரு அற்புதத்தை உங்களுக்கு 2-7 கூடியவர் என்று சொல்ல குடும்ப ஸ்தானாதிபதி, களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அழகுகள் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பெண் கிரகம் ஆகிய அவர் பூர்வ புண்ணியசான புத்திரஸ்தானத்திலே அமர்ந்து சிம்மாசனத்தின் அதிபதி 6ஆம் இடத்திலே இருந்து விரய செலவுகளை செய்ய போகின்றதும் விரய ஸ்தானத்திலே தொழில்காரகனும் இருக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதமும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அதிகமான அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பூர்வ புண்ணியத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் மேசராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. குடும்பஸ்தானம் பலமாகின்றது. 7ஆம் இடம் கணவன் மனைவிகளிலே கூட்டாளி, நண்பர், உறவினர்கள் பலமாக இருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டிய இடத்திலே இருக்கின்றது. ஆனாலும் ராசிநாதன் 7ஆம் இடத்திலே நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கின்ற பொழுது வீடு சம்பந்தப்பட்ட இடங்களாக இருக்கட்டும், தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், ஒரு சில முரண்பாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து செவ்வாயை குரு பகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுகின்றது. வரன் அமையாதவர்களுக்கு கூட்டு தொழில்களில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் கூட தொழில்காரர்கள் 12ஆம் இடத்திலே கடல் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே வக்ரகதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே தொழில்களால் பெரிய ஒரு முன்னேற்றங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாதங்கள் இருக்கின்றது. 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை குருவின் அனுக்கிரகம் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து பார்க்க இருக்கின்றால் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே ஆனால் நல்லதொரு ஜெயம் வெற்றி வீரியம் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதம் என்பதும் இருக்கின்றது. உங்களுக்கு 9ஆம் இடத்தை 9ஆம் இடத்ததிபதி பார்க்க இருக்கின்றார். இது ஒரு அற்புதமாக ஆறி வழங்குகின்றது. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கின்றது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்ற ஒரு அற்புதமும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. 10ஆம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய ராசிநாதன் பார்க்க இருக்கின்றார். தொழில்களிலே பலதரப்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் கடைசியில் வெற்றியும் உயர்வுகளும் மேன்மையிலும் பெறுகின்ற அமைப்பு உங்களுக்கு இருக்கப் பெறுகின்றது. ஆரம்பத்தில் ஒரு சில தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் இருந்தாலும் இந்த மாதத்தில் பிற்பகுதியில் அற்புதமான யோக பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பும் உங்களுக்கு இருக்கப் பெறுகின்றது. இந்த 11வது இடத்தை 2-7 கூடியவரும் தனக்காரகனும் புத்திரகாரகனும் பார்க்க இருக்கின்ற தன ஸ்தானாதிபதி களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் உங்களுக்கு 11வது இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே மேசராசியை பொறுத்தவரையில் தொழில்களிலே ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் பிற்பகுதியில் அற்புதமான யோக நிலைகளையும் வருமானத்தில் உயர்வுகளையும் உங்களுடைய ஆசை அபிலாசைகள் பெண்கள் சம்பந்தப்பட்ட உயர்வுகளையும் பெறப்போகின்ற ஒரு அமைப்பு. வரன் அமையாதவர்களுக்கும் வரன் அமைய பெறுகின்ற கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது அற்புதமான ஒரு உயர்வுகளையே கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. இதனால் வரையில் 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த புதன் பகவான் தேவையில்லாத விரைசைகளையும் சனி செவ்வாயின் பார்வையும் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருந்தது பொழுது ஒரே இடத்தில் இருக்க முடியாத பலதரப்பட்ட அலைச்சல்களையும் ஏமாற்றத்தையும் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு சில கசப்புகளையும் சந்தித்திருந்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு 6ஆம் இடத்திலே 6 கூடியவர் என்று சொல்லக்கூடியவர் இருந்து நோய் வம்பு வழக்குகளிலே வெற்றிகளையும் பெறுகின்றீர்கள். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்க பெறுகின்ற ஒரு அற்புதம் இருக்கின்றது. இந்த 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஒரு சிலருக்கு தேவையில்லாத செலவுகளையும் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களால் தேவையில்லாத வண்டிகள் பழுதாகி கொண்டிருக்க அவன் நிலைகளும் ஒரு சில நேரங்களில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. இந்த மாதத்திலே இந்த 4ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்திலே ஆரம்பத்தில் மாதத்தில் ஆரம்பம் என்பது ஒரு ராசியில் சந்திர பகவான் 2.5 நாட்கள் கடந்து செல்ல நேரங்கள் காலங்கள் ஆகின்றது. அந்த மாதங்கள் செப்டம்பர் ஆரம்பத்திலே 2-3 நாட்கள் 4 நாட்கள் கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டியது. 8ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விரை செலவுகள் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. ஆக இது தாய்மார்களாக இருக்கலாம், வீடு வாகனங்களாகவும் இருக்கலாம், சொத்து சூழலாலும் இருக்கலாம். இது சம்பந்தப்பட்ட இடங்களிலே மாதத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. இந்த மாதங்களிலே திதி திருப்பணம் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி அமாவாசை திதி என்பது நடைபெறுகின்றது. அந்த திதிகளிலே கலந்து கொண்டு மேசராசிக்கார நேர்கள் முன்னோர்களை நினைவு கூர்ந்து திதி திருப்பணம் செய்ய விரும்பும் நேர்கள் இதில் இந்த 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் திதி திருப்பணம் செய்து கொள்ளலாம். மேச ராசிக்கு 2 தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று அவருடைய பார்வை 4ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. மாதத்தில் முற்பகுதியில் செப்டம்பர் 11ஆம் தேதியில் இருந்து சுக்கிர பகவான் கடகராசியில் இருந்து சிம்மராசியில் இருந்து 11வது இடத்தை குருவும் சுக்கிரனும் பார்க்க இருக்கின்ற இந்த
அற்புதம் என்பது குழந்தைகளால் எதிர்பார்த்த திருப்திகளும் குழந்தைகளால் ஆதாயங்களையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு. உங்களுடைய தொழில்களிலே வருமானங்களையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் காற்றாசியிலே வெளிநாடு சென்று பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய நிலைகள் இங்கே இருக்கின்றது. எதிர்பார்த்த பெண்கள் சம்பந்தப்பட்ட உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு. பூர்வீகத்தால் குலதெய்வங்களால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. ஆனாலும் 5 குடையவர் 6ஆம் இடத்திலே மறைந்து 12ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது குழந்தைகள் வெளிநாடு சென்று குழந்தைகளுக்காக விரை செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைகள் படிக்கின்றதற்காக கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கின்றது. இந்த புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய 3, 6 குடையவர் ஆட்சி உச்சம் முழு திரிகோணம் அடையக்கூடிய ஒரே மாதம் செப்டம்பரும் அக்டோபர் மாதமாக இருக்கின்றது. இந்த மாதங்களிலே புதன் பகவான் 16ஆம் தேதி 6ஆம் இடத்திலே ஆட்சி உச்சம் முழு திரிகோணம் அடைகின்றது என்பது சூரியனுடைய நட்சத்திரத்திலே சூரிய பகவானுடன் புதாதித்ய யோகத்திலும் சூரியனும் புதனும் சேர்ந்து 6ஆம் இடத்திலே இருந்து பஞ்சமாதிபதியுடன் சேர்ந்து 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய மாமனும் சேர்ந்து 2 கிரகங்கள் சேர்ந்து பார்க்கின்ற அமைப்பு என்பது மிகவும் அற்புதத்தையும் கடன்களையும் நோய் வம்பு வழக்குகளிலே வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. புத்திகாரகன் 6ஆம் இடத்திலே இருந்தாலும் பஞ்சமாதிபதியுடன் கூட இருந்து சனியின் தொடர்புகள் இருக்க பெறுகின்றது. இந்த சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பார்க்க இருக்கின்ற ஆரம்பத்தில் பார்க்கின்றது. இங்கே செவ்வாய் பகவான் 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் 16ஆம் தேதியிலே புதன் பகவானும் இங்கே 16ஆம் தேதியிலே 16ஆம் தேதி என்பது புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. 15ஆம் தேதி சுக்கிர பகவான் 5ஆம் இடத்திலே 4ஆம் இடத்தில் கடகராசியிலிருந்து சிம்மராசி வர இருக்கின்றார். 14ஆம் தேதி 6ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியையும் பார்க்கின்றது, 2ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. அது மட்டுமல்லாதது உச்சம் பெறுகின்ற செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. என்னதான் தொழில்களிலே ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் அதை உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெறுகின்ற அமைப்பு அங்கே இருக்கின்றது. 7ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திலே கூட்டு தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இங்கே இருக்கின்றது. பாக்கியஸ்தானத்தை பாக்கியாதிபதி 3ஆம் இடத்திலே மறைந்து நிறைந்த பலனை தருகின்ற ஒரு அற்புதம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. ஆசை அபிலாசைகள் பூர்த்தியாகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. இந்த மாதத்தை பொறுத்தவரை மாதத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதியில் புதனும் சூரிய பகவானும் 5 குடையவரும் 6ஆம் இடத்ததிபதியும் சேர்ந்து சனி பகவான் 10, 11 குடையவரும் சேர்ந்து ஒன்றுக்கொண்டு பார்க்கப்படுகின்ற பொழுது தகப்பனார் சம்பந்தப்பட்ட ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, பெரிய மனிதர்களின் கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கு. ஆனாலும் 7ஆம் இடத்திலே பொதுமக்கள் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம் கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை குருவின் அனுகிரகம் பார்க்க இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது செப்டம்பர் மாதம் என்பது நல்லதொரு மாற்றம். வரன் அமையாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலேயே இருக்கின்றது. மேசராசியை பொறுத்தவரை நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் வாரி வழங்குகின்ற ஒரு மாதம் என்பது செப்டம்பர் மாதம். திங்கட்கிழமையிலேயே சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 4 குடையவர் மறைந்த 2ஆம் இடத்திலே தாய்வாங்கர்களால் ஒரு சில தேவையில்லாத விரை செலவுகள் வந்தாலும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் லாட்டரி யோகங்களும் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு கிடைக்கின்றது. 4 குடையவர் 8ஆம் இடத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கு கிடைக்கின்றது. தனவாக்கு குடும்பஸ்தானம் பலமாகவும் 10 குடையவர் 11 குடையவர் 12ஆம் இடத்தில் மறைந்து வக்கரகதியில் இருக்கின்ற போது தொழில்களிலே ஒரு சில சறுக்கல்களில் இருந்தாலும் குருவின் அனுக்கிரகம் லாபஸ்தானத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த தொழில்களிலே சமாளித்து வரக்கூடிய அனுபவங்களும் உயர்வுகளையும் குரு பகவானுடைய அனுபவமும் தன ஸ்தானாதிபதியும் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய தன ஸ்தானாதிபதியும் தன காரகனும் சேர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ஒரு சில தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் இருந்தாலும் இந்த தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே வேலை சம்பந்தப்பட்ட இடங்களிலே உங்களுக்கு உயர்வுகளையும் வெற்றிகளும் குவிய போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. 6 குடையவர் ஆட்சி உச்சம் பெற்று பஞ்சமாதிபதியுடன் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே வேலை கிடைக்காதவங்களுக்கும் வேலை கிடைக்கின்றது. கடன் நோய் வம்பு வழக்குகளிலே இருக்கின்றவர்களுக்கும் ஒரு தீர்ப்பு என்பது உங்கள் பக்கத்திலே இருக்க போகின்ற ஒரு அமைப்பு. ராசிநாதன் இங்கே கேந்திர ஸ்தானங்களிலே புலம்பெற்று ராசியையும் பார்க்க இருக்கின்றார். கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை வாரி வழங்குகின்ற ஒரு மாதம் என்பது மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பிறக்க இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.